மாமா நிறுத்துங்க. மாமா என்னங்க என்னங்க இது அநியாயம்? காப்பாத்த வேண்டிய நீங்களே மனுஷங்களை கொல்லுவீங்களா? பூமி, உனக்கு இதுல எந்த சம்பந்தமும் இல்ல. மரியாதை எங்கிருந்து போயிடு. போக மாட்டேன். அவரு என் மாமனாருங்க. சம்பந்தம் இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? என் அண்ணன் அநியாயமா கொண்ட குற்றத்துக்காக இவனை நான் சும்மா விட மாட்டேன். தள்ளி போ. நில்லுங்க, ஒரு நிமிஷம் இருங்க. உங்க அண்ணனை கொன்னது ஏன் மாமனார் இல்ல, அந்த அபூர்வாதான். நீங்க எத்தனை வாட்டி சொன்னாலும் உங்களுக்கு புரியாதா? உங்களுக்கு உண்மையிலேயே உங்க அண்ணன் மேல பாசம் இருந்தா போய் அந்த அபூர்வாவை கொல்லுங்க. என்ன டைவர்ட் பண்ணலான்னு பாக்குறியா? ஏதோ பொண்ணாச்சேன்னு பாக்குற. இல்லனா கொல்லுங்க, கொன்னிடுங்க. என்ன கொன்னதுக்கு அப்புறம் வேணா என் மாமனார் மேல நீங்க கை வைங்க. ஏய், போ இங்க இருந்து. நிறுத்துங்க. சொன்ன கேளுங்க, நிறுத்துங்க. அவரை விடுங்க. மாமா சார், அவரை விடுங்க. பூமி, விடுங்க அவரை. சார் சார், அவரை விடுங்க. மாமா, ஐயோ மாமா, என் மாமா விடுங்க சார், விடுங்க. என்னடா அப்பானா எனக்கு பிடிக்காது, என்ன பொறுத்த வரைக்கும் எப்பயோ செத்துட்டாருன்னு சொல்லுவ. இப்ப எதுக்காகடா இவரை காப்பாத்த வந்திருக்க? என்னடா நடிக்கிறியா? நான் ஒன்னும் நடிக்கலடா, நீதான் நடிக்கிற. ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்துகிட்டு உங்க அண்ணன் செத்ததுக்கு சட்டப்பூர்வமா தண்டிக்காம உன் கையால நீ தண்டிக்கணும்னு நினைக்கிற பாரு, இதுக்கு பேர் தான்டா நாடகம். நம்ம கண்ணு முன்னாடி அநியாயம் நடக்குதுன்ற தெளிவு இருந்தா மட்டும் போதும். அந்த தெளிவுல இருந்து ஒரு கடுப்பு உருவாகும். அந்த கடுப்பு ஒரு ஆவேசமா மாறும். அந்த ஆவேசம் எப்படி இருக்கும்னு இப்ப நான் உனக்கு காட்டுறேன்டா. ஆய்! ஹாய்! அடினா! சரி, இன்னைக்கு உங்க அப்பனை காப்பாத்திருக்க. அப்பா இல்லனா அந்த வேதனை எப்படி இருக்கும்னு நான் அதை சின்ன வயசுல அனுபவிச்சிட்டேன்டா. அந்த வேதனை நீ அனுபவிக்க கூடாதுடா. அதனாலதான் நான் உனக்காக மட்டும்தான் அந்த ஆளை காப்பாத்திருக்கேன். அதை தவிர அந்த சூர்யா சொன்ன மாதிரி ஏதோ இருக்குன்ற அர்த்தத்துல எல்லாம் உனக்கு காப்பாத்தல. இத கேக்குற எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கிட்டா நல்லது. எனக்கு அங்கே இருங்க. அத்தை, பிந்து, அண்ணி, அண்ணா எல்லாரும் வாங்க, அவர் வந்துட்டாரு. அண்ணி வாங்க. ஐயோ பரவாயில்ல, இருக்கட்டும், நீ எடுமா. வாங்க.
சித்தி நீ போய் எடு. ஆஹா இல்ல அண்ணே, நீங்க தான் எடுக்கணும். என் புருஷன் நிறைஞ்ச ஆயிலோட சந்தோஷமா இருக்கணும். நம்ம மீரா நீதான் திஷ்டி எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாமா. எதையாவது காலி பண்ணணும்னா அது உனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லையே. போய் எடு. எடுங்க அண்ணே. போமா. பத்தவைமா. எடுங்க அண்ணே. அம்மா இப்ப என்ன ஆச்சுமா? அப்பாதான் நல்லபடியா வந்துட்டாருல, இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? ஏன் அழறன்னு கேக்குற? நம்ம எல்லாரும் இருக்கும்போது உங்க அப்பாவுக்கு தற்கொலை பண்ணிக்க வேண்டிய நிலைமை எதுக்கு வந்துச்சுன்னு கேளுடா அவர்கிட்ட. மீரா, நான் ஏன் தற்கொலை பண்ணிக்க போறேன்? எனக்கு அப்படி ஒரு எண்ணமே கிடையாது. இதே நீங்க எப்படி சொல்றீங்க? அப்போ நீங்க மலையில இருந்து எதுக்காக குதிச்சீங்க? நான் குதிக்கல. என் நெஞ்சில புல்லட் பட்டதுனால கண்ட்ரோல் இல்லாம மலை மேல இருந்து கீழே விழுந்துட்டேன். என்னங்க உங்களுக்கு எப்படிங்க புல்லட் பட்டுச்சு? யார் உங்களை ஷூட் பண்ணாங்க? என்ன மச்சான், நீங்க சொல்லலையா? நான் உங்களை கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க என்னங்க ஏன் அண்ணனை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? என்ன அபூர்வா, ஆக மொத்தத்துல நீங்களும் நடந்த விஷயத்த சொல்லவே இல்லையா? ஐயோ கடவுளே, நான் உங்களை கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க என்னடா என் அண்ணனும் அண்ணியும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? மீரா, கண்ணால என்ன ஷூட் பண்ணது உன் அண்ணன் தான்.